நல்லா இருக்கீங்களா சார்? நீங்க ராஜபாளையம் ஸ்டேஷன்ல உங்ககிட்ட கான்ஸ்டபிளா வேலை பார்த்தேன் சார். ராம்மோகன். ஆமா சார். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? ரிட்டையர்ட் ஆகி 2 மாசம் ஆச்சு சார். இது என் பையன். வணக்கம் சார். வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பதான் ஐபிஎஸ் செலக்ட் ஆயிருக்கான். ஐபிஎஸ்? ரியலி? உங்ககிட்ட வேலை செஞ்ச காலத்துல நான் மனசுக்குள்ளேயே வேண்டிக்குவேன் சார், என்னோட மகனும் ஒரு நாள் உங்களை மாதிரி பெரிய ஆபீசர் ஆகணும்னு. ஒரு வகையில இன்னைக்கு அவன் ஐபிஎஸ் செலக்ட் ஆயிருக்கான்னா அதுக்கு நீங்க தான் காரணம் சார். அடடே, காட் பிளஸ் யூ. கமலா, இங்க வா. இவர் பேர் ராம்மோகன். கொஞ்ச நாள் என் கூட வேலை பார்த்தாங்க. வணக்கம். அவர் பையன் ஐபிஎஸ். இதெல்லாம் இருக்குப்பா. வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வேண்டாம் சார், இன்னைக்கு சாயந்தரம் வண்டிக்கு டெல்லிக்கு அனுப்பணும். நீங்க இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சது. உடனே உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு கூப்பிட்டு வந்துட்டேன் சார். நாம விதைக்கிற எல்லா விதைகளும் முளைக்கிறது இல்ல, பிறக்கிற எல்லாருமே அறிவாளி ஆவறது இல்ல. அப்படி ஆகிறவங்கள பெத்தவங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிங்க. யூ ஆர் வெரி லக்கி. பெஸ்ட் ஆஃப் லக் யங் மேன். Thank you சார். போயிட்டு வரேம்மா. சரிங்க. வரேன் சார். ஓகே. வரேம்மா. சரிப்பா. அவர் பையன் ஐபிஎஸ் ஆவறதுக்கு நான் தான் இன்ஸ்பிரேஷனா? ஊர்ல யார் யாருக்கும் நான் இன்ஸ்பிரேஷனா இருக்கேன். என் பையனை தவிர. அவன் ஐபிஎஸ் ஆவானா கமலா? ஆவா. ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் பையனே ஆவறப்போ என் பையன் ஆவறதுக்கு இல்ல, அது அவன் பிளட்லயே இருக்கு. ஆவா, நிச்சயமாயிடுவான்.